ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் ஆகிடுச்சுலப்பா. ஸோ கிளியரானு மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுலப்பா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ லேட்டரான நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். சார் நம்ம எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மக்கிட்ட சிலபஸ் காப்பி இருக்கணும்ப்பா. சிலபஸ் காப்பி அடுத்ததாக நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா வி வில் கைட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ மற்றபடியாக நம்ம எப்படின்னாலும் படிக்கலாம்ப்பா. படிக்கிறத வந்து இப்படி தான் படிக்கணும்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாராலையும் படிக்க முடியும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுத்து ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் அந்த கைடன்ஸை நான் உங்களுக்கு தனியாக கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எப்படியுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பட் நீங்கள் படிக்கிறத ரொம்ப டெடிக்கேட்டடாக படிங்க. ஸோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேப்பா. ஸோ ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க, ஒரு டவுட் இருக்குது, எங்கே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன். ஓகே, அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்றது தான் சொல்கிறேனே தவிர நான் வந்து செல்ஃபாக படிச்சிங்கன்னா முடியாது, நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் எப்பவும் சொல்லலை. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. நாம் வந்து அப்போ நம்ம எப்போ உங்களோட காலை வந்து அட்டன் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக உங்களோட ஆன்சரை சொல்லிடும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம கிளாஸஸில் இருந்தோம்னா அட்டன் பண்ண முடியாது, கிளாஸஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி நான் பதில் சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து நம்ம கோர்சஸ் எப்படி இருக்கும், நம்ம இன்ஸ்டியூட்டில் கோர்சஸ் எப்படி இருக்கும்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போகுதுன்ற பட்சத்தில் அது ரெக்கார்டாக மாறிடும், லேட்டராக நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக ஷெடியூல் நம்ம உங்களுக்கு ப்ரீவியஸாகவே ஷேர் பண்ணிடுவோம்ப்பா. அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டின்றது 2 இயர்ஸாக இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கிவன் ஷெடியூலை தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். சரி, இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம் வித்தவுட் எனி டிலே. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ். டிரான்ஸ்ஃபார்மரில் 2 மேஜர் லாஸ் பார்த்தோம். ஸோ அதில் என்னோடய ஃபஸ்ட்டு மேஜர் லாஸ் என்னது சார்? டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம 2 மேஜர் லாஸ் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு மேஜர் லாஸ் எது? எஸ், ஃபஸ்ட்டு மேஜர் லாஸ்ன்றது விச் இஸ் கோர் லாஸ், அடுத்த மேஜர் லாஸ்ன்றது விச் இஸ் காப்பர் லாஸ். அப்போ இந்த 2 லாஸஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம். ஓகேயா? இந்த மேஜர் லாஸஸ்க்கான ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு எழுதி போட்டேன். ஜஸ்ட் ஞாபகம் இருக்கா? நம்ம எப்போவுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு வரணும். அடுத்த நாள் கிளாஸ் வரப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்தால் தான் அடுத்த கிளாஸும் நல்லா புரியும். ஓகே, ஸோ 2 மேஜர் லாஸ், ஒன் இஸ் காப்பர் லாஸ், ஸோ அடுத்த மேஜர் லாஸ் இஸ் ஐரன் லாஸ். ஸோ இந்த காப்பர் லாஸ்க்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், தட் x% ஆஃப் x ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸ். ஸோ எப்படி இருக்கும்ப்பா? x% ஆஃப் ஃபுல் லோடுக்கு ஃபார் x% ஆஃப் ஃபுல் லோடுக்கு லாஸஸ் எப்பவுமே என்னவாக இருக்கும்ப்பா? x² டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோடாக இருக்கும். ஃபுல் லோடு காப்பர் லாஸாக இருக்கும். ஸோ கிளியராக இந்த ஃபார்முலா நம்ம உங்களுக்கு காப்பர் லாஸில் கொடுத்தேன். அடுத்ததாக ஐரன் லாஸை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன் இஸ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், another one is eddy current loss. ஹிஸ்டெரிசிஸ் லாஸை WH அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஃப்ரீக்வன்சியோட ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ எடி கரண்ட் லாஸு தட் இஸ் ஸ்கொயர் ப்ரொபோஷ்னல் டு த ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். சரி, இந்த கேஸில் இந்த ஐரன் லாஸை வரைக்கும் நமக்கு 2 கேஸாக வரும். ஸோ V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்தப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்ன, V/F ரேஷியோ வேரியபிளாக இருக்கிறப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்ன, அதே மாதிரி எடி கரண்ட் லாஸஸையும் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஸோ இதில் 2 கேஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு கேஸு WH இஸ் ஈக்குவலன் டு AF சார். செகண்ட் கேஸ் என்ன? WH இஸ் ஈக்குவலன் டு
a v to the power 1 power 6 divided by f to the power 0.6 அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே என்ன சார் நடக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு கேஸு we is equivalent to bf ஸ்கொயராக இருப்பான் சார். அதுவே இதில் செகண்ட் கேஸு என்னவா இருக்கும்? wh is equivalent to bv ஸ்கொயராக இருப்பான் சார். அவ்வளவு தானே? ஸோ இது தானே. இதை ஃபைனலாக ரெண்டு லாஸு, என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸு எடி கரண்ட் லாஸும் சேர்த்து ஐரன் லாஸுக்கு நான் கேஸ் 1 கேஸ் 2 சொல்லியிருப்பேனா? எஸ், அவ்வளோதான் சார். லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இதை தான் கொடுத்துருந்தேன். ஃபார் த வி பை எஃப் ரேஷியோ கான்ஸ்டன்ட்டுக்கு என்னோட ஐரன் லாஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஐரன் லாஸ் எப்போ ஏ வி பை எஃப் இஸ் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி ஐரன் லாஸ் பி v by f is variable which is not constant ன்னு கூட எடுத்துக்கங்க. நம்ம அதை தானே எடுத்தோம். ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்னப்பா? wi is equivalent to af plus bf square. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னப்பா? wi is equivalent to இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி இதை தானே ஆட் பண்ணேன், இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், நத்திங் பட் அவ்வளோதான். a v to the power 1 power 6 f to the power minus 0.6 a v to the power 1 power 6 f to the power minus 0.6 plus bv square. கரெக்டா? plus bv square. ஸோ ஓகேயா, இதுதான் நேற்று நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு போட்டால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஐரன் லாஸை டோட்டலாக கண்டுபிடிக்கிற மாதிரி. நேற்று நம்ம காப்பர் லாஸு தனியாக கண்டுபிடிக்கிறது பார்த்துருப்போம், அதே மாதிரி ஐரன் லாஸை தனித்தனியாக கண்டுபிடிக்கிறத பார்த்துருப்போம். ஐரன் லாஸை நீங்கள் ஹிஸ்டரிசிஸ் லாஸை தனியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, எடி கரண்ட் லாஸை தனியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுலேயும் கேஸ் 1 பார்த்துருப்போம், அதுலேயும் கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு கேஸையும் பார்த்துருப்போம். ஸோ இப்போது உங்களுக்கு சேர்த்து டோட்டலான ஐரன் லாஸஸை கேட்டாங்கன்னா அப்போ எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஓகே, இப்போ அதுக்கு போகலாமா? ஸோ இப்போது ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வி ஆர் டேக்கிங் என்ன ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ எப்போவுமே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ப்ராப்ளம் வழியாக கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா புரியும்ப்பா, உங்களோட மிஸ்டேக்ஸும் குறையும். அதனால தான் நான் எப்போவுமே எந்த ஒரு கான்செப்ட் நம்ம சொன்னாலுமே அதில் ஒரு சின்ன ப்ராப்ளமோ ஏதோ ஒரு திங்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், எ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் அ ஐரன் லாஸ். That is Wi. Okay, a transformer has a iron loss of Wi is 90 watts. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா when 250 volt 60 Hz supply is connected. அடுத்ததா நெக்ஸ்ட் Wi of 52 watts when 160 volt 40 Hz is connected. ரெண்டு கேஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா 280 வோல்ட் 60 Hz சப்ளை, அப்ப இருக்கிறப்ப 90 வாட்ஸ் லாஸா. அதுவே 160 வோல்ட் 40 Hz சப்ளை கொடுக்குறப்போ என்னோட டோட்டல் ஐரன் லாஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? என்னோட டோட்டல் ஐரன் லாஸ் சொல்றாங்க. அப்ப அந்த ஐரன் லாஸ் ரெண்டாவது கேஸ்ல எவ்வளவு சொல்றாங்க? தட் இஸ் 52 வாட்ஸ். ஓகேயா? சோ இப்போ அடுத்ததா என்ன क्वेश्चनனா, if it is operated at 200 volt, if it is operated at 200 volt 50 Hz supply, then
iron loss will be what? அப்படிதான் சரி என்னோட கொஸ்டின் அதுதான். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸில் ஒரு லாஸ் நடக்குது, அடுத்த ஒரு கேஸில் ஒரு லாஸ் நடக்குது, அடுத்து அப்போ தேர்டு கேஸில் என்ன லாஸஸ் நடந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கிவன் கொஸ்டின். இப்போ ஜஸ்ட் அதுக்காக நீங்கள் என்ன சார் பண்ணணும், இந்த கேஸ் 1 கேஸ் 2 செக் பண்ணுங்க. கேஸ் 1 கேஸ் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டிஷன்ஸில் வந்திருக்கு, V/F ரேஷியோ சேமாக இருக்கா, இல்லை இந்த ரெண்டு கேஸ்லையும் V/F ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ V/F ரேஷியோ சேமாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஒரு பேராமீட்டரை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பேராமீட்டர்ஸை வச்சு இந்த தேர்ட் கேஸுக்கான கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் 1. ஸோ இது என்னோட கேஸ் 1ஓட கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்தீங்க, செகண்ட் ஒரு டெஸ்ட். ஓகே, இது என்னோட செகண்ட் டெஸ்ட். அதுக்கப்புறமா இந்த தேர்டு டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, WI is 90 watts. ஸோ வோல்டேஜ் என்ன 250 volt, ஃப்ரீக்வன்சி என்ன 60 Hz. சரி, இது வந்து 240 டிவைட் ஆகாது இல்லை, 250 எடுத்தால் 60ஆல் டிவைடே ஆகாது, ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் 240 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க என்னோட B தட் இஸ் F5 ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இல்லைனா ஃப்ளக்ஸ் எப்பவுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், V/F ரேஷியோவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இவனோட V/F ரேஷியோ என்ன 240/60, 6 நாள் 24. அப்போ இவனோட ரேஷியோன்றது விச் இஸ் 4. இவனோட V/F ரேஷியோ 4. ஸோ அடுத்ததுக்கு செக் பண்ணுங்க, செகண்டுக்கு. ஓகேயா, இப்போ செகண்டுக்கு செக் பண்ணிங்கன்னா WI-ன்றது என்னப்பா 52 watts. நெக்ஸ்ட் வோல்டேஜ் என்னப்பா 160 volt, ஃப்ரீக்வன்சி 40 Hz. அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B இல்லை ஃப்ளக்ஸ், இதை எப்போவுமே V/F-ஆக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது என்னப்பா 160/40 which mean again 4. அப்போ ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன தெரியுது, for this question V/F ratio is same. therefore அப்போ என்ன நடக்கணும், என்ன ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும், V/F ratio same. they are asking the iron losses, total iron loss நீங்கள் கேட்குறாங்க. V/F ratio சேமாக இருந்தால் இதை யூஸ் பண்ணணும். டோட்டல் ஐரன் லாஸை கேட்குறாங்க, V/F ratio டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதை யூஸ் பண்ணணுமா. அப்போ சேமாக இருக்கனால இந்த ஃபார்முலா we need to pick up. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், ஹியர் V/F ratio is same. ஸோ அப்போ therefore WI-யோட ஃபார்முலா என்னன்னா AF plus BF square. இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த கேஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த கேஸ் இருக்காமல கேஸ் 1, அவனை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஐரன் லாஸ் 90, ஃப்ரீக்வன்சி 60. ஸோ ஏபின்றது எனக்கு தெரியாது, ஏன்றது என்னோட ஹிஸ்டெரிசிஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ பி அப்படின்றது எடி கரண்டோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போது எடி கரண்டோட கோஎஃபிஷியன்ஸும் ஹிஸ்டெரிசிஸோட கோஎஃபிஷியன்ட் அதோட கான்ஸ்டன்ட், அந்த கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ ஏபி தெரிஞ்சிடும். அடுத்த கேஸில் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேஸில் என்ன லாஸஸ் நடக்க போகுது அப்படின்றது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் நான் என்ன பண்ணுறேன், நீட் டு ஃப்ரேம் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள் 90 வாட்டு, ஸோ 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஐரன் லாஸை 90 வாட்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ ஏ ஃப்ரீக்வன்சி என்ன 60 ப்ளஸ் ஏஎஃப் ஸ்கொயரா, ஸோ பி ஆமாம் பிஎஃப் ஸ்கொயரு ப்ளஸ் பி 60 ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1 சார். ஓகேயா, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 ஃப்ரேம் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன்.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ் என்ன 52 வாட்ஸ், ஃப்ரீக்வன்சி 40. அப்போ இதிலிருந்து என்னோட ஈக்குவேஷன் 2 நான் ஃப்ரேம் பண்ணுறேன். 52 this is equation 2. அப்போ சார் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? எஸ், we will get A and B. ஓகேயா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா you will get A and B. இது மேக்ஸ் தானப்பா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? இது என்னப்பா? this is 90, இது 60A ப்ளஸ் R ஸ்கொயர் இஸ் 3600B. அடுத்ததாக இங்கே 52 இருக்கும், இது 40A, அடுத்ததாக 1600B. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? இவனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இவனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ வில் கெட் 180, அப்போ 120A. அடுத்ததாக இவனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, 7200B. அடுத்ததாக இவனை மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். த ஈக்குவேஷன் வில் கெட்டிங் கேன்சல்னா. ஸோ இப்போ 52 into 3, 5 3s are 150, 3 2s are 60, minus 156. ஓகே, அப்போ இது மைனஸ் 120A. அடுத்ததாக மைனஸ் 16, 32, 48B. ஓகே, அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா திஸ் வில் கெட்டிங் கேன்சல்ட் அவுட். அப்போ இது வந்து 200, இது ஒரு 2200, அப்போ 2400B. ஓகே, இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்னா 2400B கிடைக்கும். ஸோ இங்கே எனக்கு என்னப்பா இருக்கும்? ஸோ யூ வில் கெட் சேம் 24 வருதா? இங்கே பாருங்கள், சேம் 24 வரும். ஸோ இந்த மாதிரி கிவன் கொஷினை வந்து பெருசாக இருக்கே அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஈஸியாகவும் சில டைம் நமக்கு வந்துடும் சால்வ் பண்ணுறப்போ. இங்கே என்ன இருக்குன்னா 24, அப்போ B என்னப்பா? ஸோ 24/24,000 200 400 204. அப்போ இங்கே அடித்தா இது பிகம் 1ஆக மாறிடும். ஸோ கரெக்டாக அப்போ 1/100 which is 0.01. ஸோ B வந்து 0.01 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. ஸோ B வந்து 0.01ன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் விட் இன்டு A. ஸோ ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப A நமக்கு கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் A வேல்யூ ஆஸ் 0.9. அவ்வளோதான் சார். ஓகே, இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுறப்பா. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். AB கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், வி ஃபவுண்ட் AB. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு போங்க, இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு போங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது 200 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுத்தீங்கன்னா என்னோட ஐரன் லாஸ் என்ன? ஆக்சுவலாக இது வந்து V/F ரேஷியோ சேம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். கரெக்டாக V/F ரேஷியோ சேமாக இருக்கிற கொஷின்ஸில் ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஃப்ரீக்வன்சிஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, வோல்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ சேம் ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், இப்போ ஃப்ரீக்வன்சி தெரியும். அப்போ ஆன்சரை சொல்லலாமா? அப்போ ஃபார் த கொஷின் ஆன்சர், ஸோ இப்போ WI is equivalent to A into 50 plus B into 50 square. அவ்வளோதான் சார் ஆன்சரு. ஸோ A என்னப்பா? which is 9/10 into 50. அடுத்து B என்னப்பா? which is 1/100 into 50 square. ஸோ இப்போ என்னப்பா? 9×5 45. அடுத்ததா இது என்னப்பா? ஸோ 25,000 2500 5×5 25, கீழே ஒரு 100 அடிச்சிங்கன்னா 2 0 போயிடுது, ப்ளஸ் 25 இருக்கும். அப்போ 50 70 வாட்ஸ். எஸ், அவ்வளோதான் சார் ஆன்சரு. ஓகே, அப்போது இந்த கிவன் கொஷினுக்கான லாஸு இந்த ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை கொடுத்தீங்கல்லப்பா, 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருந்தப்போ என்னோட டோட்டல் ஐரன் லாஸ் அப்படின்றது ஆக்சுவலாக 70 வாட்ஸாக இருக்குது. ஸோ அப்போ V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏபின்ற கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிங்க. ஏபின்ற கான்ஸ்டண்ட்டை ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்லேயே கூட கொடுப்பாங்க. ஸோ ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட், எடி கரண்டோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதை கொடுக்கலன்னா அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஐரன் லாஸஸ், டோட்டல் ஐரன் லாஸஸ். ஓகேயா? ஸோ இது இதோட கேஸ் 1 முடிஞ்சிச்சு. ஸோ ஐரன் லாஸோட கேஸ் 1 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சேம் கொஷின் சார்,
same question. Okay, same case 1 case 2 same question. case 3 மட்டும் மாத்துறேன், இத மட்டும் மாத்துறேன். ஓகே, if it is operated ன்னு சொன்னல, இத மட்டும் மாத்துறேன். மீதி எல்லாம் சேம். if it is operated at 220 volt 50 hertz supply, what is the iron losses? ஓகே, இப்போ பாருங்க, இந்த கேஸ்ல அவங்க என்ன கேக்குறாங்க, சார் அதே क्वेश्चन எடுத்துக்குங்க, ஆனா 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளைல நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா அப்போ ஐரன் லாசஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கப்பா, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ இந்த given question என்ன கண்டிஷன்னு பார்க்கணும். சோ இந்த given questionோட V/F ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். நீங்க டைரக்டா பிளைண்டா ஆன்சர் பண்ண கூடாது. நீங்க போன கேஸ்லயுமே என்ன பண்ணிருக்கணும், சோ கேஸ் 3க்கு நீங்க செக் பண்ணிருக்கணும். பிகாஸ் இந்த கேஸ் 3லயும் V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட்டா நீங்க பார்க்கணும்பா. பார்க்காம எப்பவுமே ஆன்சர் பண்ண கூடாது. இங்க பாருங்க 200/50. இந்த கேஸ் 3 சால்வ் பண்றப்பவுமே என்ன தெரிஞ்சிருக்கணும், 200/50 ratio will become 4. அப்போ சேம் V/F, மொத்தத்திலயுமே சேம் V/F இருந்ததுனால தான் நான் இந்த மெத்தடாலஜிக்கு போனேனே தவிர நான் இதை செக் பண்ணாம போகல. பிளைண்டா நம்ம போக கூடாது. அப்ப இந்த இடத்துலயும் நீங்க செக் பண்ணிருக்கணும். இந்த ஏபி வேல்யூ நீங்க கண்டுபிடிச்ச உடனே நீங்க இதை செக் பண்ணணும். ஸோ லேட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து பார்க்க போற ஸ்டேட்மெண்ட் இது. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டெப்பே நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். V/F ரேஷியோ சேமா இருக்கிறனால தான் இந்த ஃபார்முலாவே வருது. ஓகேயா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏபி வரைக்கும் தான் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இந்த V/F ரேஷியோ சேமா இருந்தா இந்த ஃபார்முலா, சேமா இல்லைன்னா அடுத்த ஃபார்முலா. ஓகேயா, ஸோ ஏபி வரைக்கும் சேம். ஸோ ஏபி என்ன பண்ணணும், மேலே நீங்கள் கண்டுபிடிச்ச அதே கொஷின்ன்றதுனால அதே ஏபி வேல்யூ தானே இருக்கும். அப்போ ஏபியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ V/F ரேஷியோ நீங்கள் செக் பண்ணணும். ஃபார் கொஷினுக்கு நீங்கள் கேட்டிருக்காங்கல்ல கேஸ் 3க்கு, அந்த கேஸ் 3 என்ன கண்டிஷனு, V/F ரேஷியோ சேமாக இருக்கிற கண்டிஷனா இல்லை டிஃப்ரெண்ட் கண்டிஷனான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த கொஷினுக்கு ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இந்த தேர்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு V/F ரேஷியோ செக் பண்ணுங்க. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் we already derived A as 0.9 and B as 0.01. அடுத்ததா இது வந்து டெரைவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க செக் பண்றீங்க. ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கேஸ் 3ல V/F ரேஷியோவை செக் பண்ணுவோம். 220/50. அப்போ என்ன கிடைக்குது, 4.5, which mean V/F ratio is not constant. V/F ratio is varies. So correcta, V/F ratio is varies. So we need to என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம், so we need to use Wi is equivalent to A V to the power 1/6 F to the power minus 0.6 plus B V square. ஓகேங்களா, so A V to the power 1/6 F to the power minus 0.6 plus B V square. இந்த ஃபார்முலா தான் சார் யூஸ் பண்ணணும், which is not a case 1, which is a case 2. ஓகே, நம்ம ஃபார்முலால பார்த்தோம்லப்பா, கேஸ் 1 ஃபார்முலா, கேஸ் 2 ஃபார்முலா, அந்த கேஸ் 2 ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கிவன் கொஷினோட V/F ரேஷியோ நம்ம செக் பண்றப்போ இந்த கிவன் கொஷினோட V/F ரேஷியோன்றது கேஸ் 2க்கு வருது. V/F ரேஷியோ நாட் கான்ஸ்டன்டா இருக்குது. அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you will get the answer. ஓகே, A ஓட வேல்யூ தெரியும், B ஓட வேல்யூ தெரியும். அடுத்ததா V ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. This is what V and this is what frequency F. Substitute பண்ணுங்க, you will get answer. A வந்து 0.9. ஆக்சுவலி இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க அப்படியே இந்த ஏவை டைரக்டா பிளைண்டா நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, போன கேஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க, A into F
plus b into f square அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. ஆனா இந்த கேஸ்ல நீங்க என்ன சொல்ல முடியாதுன்னா இது அப்படியே டைரக்டா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சார். இந்த ஃபார்முலா கரெக்ட் தான், ஆனா இந்த ஏவை வித் ரெஸ்பெக்ட் டு லாஸா மாத்தணும். ஓகே, இப்போ அது வந்து கோஎஃபிஷியன்ட்டா தான் இருக்கு, ஏபின்றது கோஎஃபிஷியன்ட்டா தான் இருக்கு. ஸோ இப்போ என்னவா மாற்றணும்னா என்னோட லாஸஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதோட ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? ஸோ WH வேணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து WH. ஓகேயா? ஸோ WHன்னா AF நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். WE வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஆக்சுவலி இதுதான்ப்பா என்னோட எஃப். இது வந்து சிம்பிள் தான்ப்பா. என்னன்னா இந்த இடத்துல ஏ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது வந்து கோஎஃபிஷியன்ட் தான். இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கான அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வராது. ஏன்னா சிம்பிளாக கூட செக் பண்ணுங்க. ஓகேயா? ஏ வந்து 0.9 தான். ஓகேயா? ஸோ வி வந்து என்ன 220. 220யோட 1 to the power 6. அடுத்து ஃப்ரீக்வன்சி 50. 50யோட என்னப்பா நம்ம போடுறோம்? ஸோ 50யோட எஸ் 50யோட 0.6 மைனஸ் 0.6. அடுத்ததா பி வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் என்ன? எஸ் 220 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ எய்தர் செக் பண்ணுங்களேன், இப்படி செக் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் நினைக்கிறேன். வில் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்றது which is 0.9. ஸோ வி என்னப்பா 220 to the power 1.6. அடுத்ததா f to the power f வந்து 50 50 to the power minus 0.6 plus b வந்து 0.01 which is 100. so v வந்து 220 ஓட whole square. ஸோ அப்படியே நீங்கள் 220ஓட ஹோல் ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மெத்தடாலஜிலையும் சால்வ் பண்ணலாம், இல்லை இன்னொரு மெத்தடாலஜி கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ 220ஓட ஹோல் ஸ்கொயர் என்ன? 22ஓட ஹோல் ஸ்கொயர் என்ன இன்டூ 100. ஜஸ்ட் செக் பண்ணுங்களேன். பட் 90% வந்து உங்களுக்கு இந்த கேஸ் 2 கேட்க சான்ஸ் இல்லைப்பா. ஓகேயா? ஸோ கேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தி ப்ரொசீஜராக நமக்கு போகும். ஸோ அதனால நமக்கு இந்த கேஸை அதிகமாக கேட்க சான்சஸ் கிடையாது. ஸோ இப்போ 4840 இது. ஓகேயா? திஸ் இஸ் வாட் 48400 டிவைட் பை 100 அடிச்சிங்கன்னா ஸோ வில் கெட் 484ன்னு வருதா? இங்கே பாருங்க, இது 484ன்னு வருது. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய லாஸஸே இருக்காது. ஓகே, இங்கே பாருங்க 484/100. அப்போ இவ்வளோ பெரிய லாஸஸ் நமக்கு வராது. அதனால இந்த மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ நீங்கள் டேரெக்டாக ஏ அப்படின்னு போடக்கூடாதுப்பா. இந்த இடத்துல ஏ அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட் தான். இப்போ இந்த இடத்துல அதை நம்ம லாஸாக மாற்றலை. நீங்கள் ஒரு வேளை இப்படி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் என்னதான் வரும்னா இந்த லாஸே 484 வாட்ஸ் வரும். இதுக்கப்புறமா இது இருக்கு. அப்போ ஆக்சுவலி இந்த லாஸஸ் ரொம்ப ஓவர் எஸ்டிமேட்டாக போயிடுது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து போட்டுக்க கூடாது. ஓகே, இந்த ஒரு வேளை இந்த டைப்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இது காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக். அதனால நான் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லாஸஸ் போயிடும், ரொம்ப அதிகமாக ஓவர் எஸ்டிமேட் ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏவையும் பியையும் கண்டுபிடிக்கணும். we need to find losses, we need to find A and B. ஓகேயா? ஸோ என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ் தான் A. ஸோ பின்றது என்னோட எடி கரண்ட் லாஸ். இந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸும் எடி கரண்ட் லாஸும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா என்னோட ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா என்னோட ஏவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ which is WH ஹிஸ்டரிசிஸ் லாஸ். இது ஓகேயா? இது நம்மளோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஏன்றது ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஸோ பின்றது எடி கரண்ட் லாஸ். அப்போ WH is equivalent to
ஜஸ்ட் அப்படியே நான் எழுதுறேன். WH is equivalent to so A into frequency அப்படின்னு எழுதணும். WE is equivalent to B into frequency square because அதுதான் நம்ம கேஸ் 1க்கு டெரைவ் பண்ணோம். ஏன்னா இதை நம்ம கேஸ் 1ஆ மாத்திருக்கோம்லப்பா, இது நீங்க கேஸ் 1ஆ மாத்திருக்கீங்கல்ல, அதனால இதை தான் நீங்க செப்பரேட்டா டெரைவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ AF ஏன்றது 0.9, ஃப்ரீக்வன்சி இந்த கேஸ்ல 50, கரெக்டா? 0.9 சாரி இந்த கேஸ்ல நீங்க இந்த 50 எடுத்துக்கவே கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா இன்னும் இந்த கேஸ்க்கே நம்ம வரலப்பா, இந்த ஏவியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த கேஸ்க்கு நம்ம இன்னும் வரவே இல்லை, கேஸ் 3க்கு வரவே இல்லை. இந்த ஏவை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும், இது வந்து V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்ற கேஸு, இதுக்கு என்னோட ஃபார்முலா எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஏவை நீங்க கண்டுபிடிக்கணுன்ற பட்சத்துல எதுக்கு தான் நீங்க எடுத்துக்கணும்? ப்ரீவியஸ் கேசஸை தான் எடுத்துக்கணும். ஓகேயா? 240 60, ஸோ 240 60ன்னு நம்ம எடுத்தோம் பாருங்க, ஸோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸ் தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ 240 60 அப்படின்னு இருக்கிற கேஸை எடுத்துக்கிட்டு ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் 240 60ன்னு எடுத்துட்டு அந்த பியை கண்டுபிடிக்கணும். எய்தர் 240ன்னு சொல்லி போட்டாலும், ஸோ இந்த கேஸ் போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவலன் டு 60, அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா 240 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்தோம்ல, அந்த கேஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த கேஸ் கூட எடுத்துக்கலாம். 160 40 எடுத்தோம்ல, அந்த கேஸ் எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து 240 60யோட கம்பேர் பண்ண போறேன், 240 60யோட கம்பேர் பண்ண போறேன். அதனால ஃப்ரீக்வன்சி 60, ஸோ அப்போ 0.9 into 60, ஸோ 6 48, கரெக்டா? அப்போ 48 வாட்ஸ். ஸோ ஹிஸ்டெரிசிஸோட கோஎஃபிஷியன்ட் 48 வாட்ஸ். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டை திரும்ப இந்த ஃபார்முலால நீங்க ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனலா இந்த லாஸ் என்னன்றதை இது மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் WE கண்டுபிடிப்பீங்க. WE B வந்து என்னப்பா, which is 1/100 into F square என்னப்பா, 60 square 3600, 3600 divided by 100, 3600 divided by 100 போட்டா என்னப்பா வரும்? that is 36 watts வருமா? புரியுது இல்ல? அடுத்தது 36 watts வருமா? எஸ். அப்போ WE என்னன்னா 36 watts. இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு முறை சொல்றேன். சிம்பிள் தான். என்ன பண்ணணும்னா இந்த கேஸ்ல V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட் இல்லை, ஆனா நீங்க ஏபியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த ஏபின்றது யாருக்கு பொருந்துது? கேஸ் 1க்கு பொருந்துற விஷயம். ஸோ அந்த கேஸ் 1ல இருந்து நான் வந்து லாஸஸை கண்டுபிடிக்கணும். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எவ்வளவு, எடி கரண்ட் லாஸ் எவ்வளவுன்றதை தனியா நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை தான் நான் தனியா கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா போன கேஸ்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, 240 60 160 40 இருந்துச்சு. நான் 240 60 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணி ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் 48ன்னும் எடி கரண்ட் லாஸ் 36ன்னும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதையும் இந்த கேஸ் 3 தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதுவும் கேஸ் 3, இதுவும் கேஸ் 3 என்ன 220 50, இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இதை எடுத்திருந்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிருப்பீங்க, 220 50. ஸோ 160 40 கம்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இதை தானே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை பார்ப்போமா சார்? அப்போ therefore WI is equivalent to, இது வந்து WI1 எடுத்துக்கிறேன். இது WI1 எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட், அதாவது இதை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் WI1 எதுக்கு? WI1 எதுக்குப்பா? 240 60 ஹெர்ட்ஸுக்கு. ஸோ இதுல வந்து WH எவ்வளோ நடந்துச்சு, எவ்வளோ லாஸ்? 54 வாட்ஸ். அதுவே WE எத்தனை லாஸ்? 36 வாட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? WI2 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? WI2 கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவுப்பா? 220 50 ஹெர்ட்ஸுக்கு. ஸோ கிளியரா? இப்போ இதை தான் நீங்க டோட்டல் லாஸஸை கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ டோட்டல் லாஸஸ்க்கான ஃபார்முலா இப்போ தான் நம்ம எழுதியிருந்தோம், கரெக்டா? அப்ப WI1 is equivalent to V1 F1, அதே மாதிரி V1. அதே மாதிரி இங்க W2 போடுறப்ப 2 போட்டுட்டு அப்புறம் ஃபைனலா WI2 கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதுதான் நான் இங்க எழுதுறேன். ஸோ புரியுதா? அப்போ சிம்பிள் தான். WI1 is equivalent to A into V1 power 1/6
divided by f1 0.6 plus b v1 square. Okay, plus b v1 square divided by wi2 is equivalent to adhe a. Okay, so idukku eludurappo same dhaan. So v2 divided by f2 1 power 6 0 power 6 divided by v2 whole square அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இதை ஃபர்தராக நம்ம எழுதுறப்போ என்ன கிடைக்கும்னா இதில் wi2 தான் எனக்கு வேணும். இதை ஜஸ்ட் இந்த மேலே போச்சுன்னா என்னவா ஆகுது அப்படின்றத நான் இங்கே ஹோலாக எழுதிடுறேன். ஓகே, இது மேலே போயிருந்துச்சுன்னா என்னவா சேஞ்சஸ் ஆகுது, மேலே போகிறப்போ என்னோட wi2க்கு என்ன சேஞ்சஸ் வரும்னா wi2 will become, so wi2 will become a into, ஓகேங்களா, wi2 will become a into v2 divided by v1 whole to the power 1 power 6 into f2 divided by, sorry, f2 divided by f1. Okay, 50 divided by 60, the minus 0.6. Okay, f2 divided by f1 ன்னு போட்டீங்கன்னா minus 0.6, f1 divided by f2 ன்னு போட்டீங்கன்னா plus 0.6 plus b into v2 divided by v1 whole square அப்படின்னு வரும் சார். இதுதான் சார் ஃபைனல் ஃபார்முலாவா நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் என்னோட கேஸ் 2க்கு வரப்போற ஃபார்முலா. ஓகேயா, ஸோ கேஸ் 2வை கம்பேர் பண்ற ஃபார்முலா. இது வரைக்கும் நம்ம கேஸ் 2க்கான நார்மல் தான் எழுதியிருந்தோம்ப்பா. அதை வச்சு என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஜஸ்ட் அந்த கண்டிஷனை வேணும்னா என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியுமே தவிர, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளால 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ண முடியும். அதாவது கேஸ் 1 நீங்க எடுத்துக்கிட்டீங்க, கேஸ் 1ல எனக்கு லாசஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கேஸ் 2ஓட லாசஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியல, டெரைவ் பண்ணது புரியலனாலும் டைரக்டா இதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டெரைவ் பண்ணது புரியலனாலுமே ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டு ஐரன் லாஸை கொடுத்துட்டு செகண்டா எனக்கு தேர்ட் ஐரன் லாஸ் கேட்குறாங்க, ஆனா எனக்கு V by F ரேஷியோவை டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க, V by F ரேஷியோ சேமா இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நீங்க டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்லப்பா, அதெல்லாம் எடுத்துக்குங்களேன். ஸோ டெரைவ் பண்ணதெல்லாம் எடுத்துக்குங்களேன். ஸோ ஏன்றது 54, அடுத்ததா V2ன்றது என்னப்பா, ஸோ திஸ் இஸ் வாட் V2னா 220, ஸோ V1 240. ஸோ அடுத்து பவர் என்ன, திஸ் இஸ் 1 to the power 6 இன்டூ F2 என்ன 50, ஸோ F1 என்ன 60 ஹோல் டு த பவர் மைனஸ் 0.6. அடுத்ததா B என்ன 36 நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்ததா V2 என்னப்பா, ஸோ V2 is 220. அடுத்ததா V1 என்ன 240 ஹோல் டு த பவர் ஸ்கொயர் சார். ஓகேயா, இப்போ நீங்க அடிச்சீங்கன்னா இது என்ன 22 by 24, அப்போ 0.9 கிட்ட இருக்குமா, 0.9 ஸ்கொயரா, அப்போ இது 0.9 ஸ்கொயர் பண்ண 0.81 தானே வரும். அப்போ 0.81 சம்திங் இன்டூ 36, அப்போ ஆல்மோஸ்ட் இது என்ன கிடைக்கும், ஆல்மோஸ்ட் 30 கிடைக்கும். அடுத்ததா ரிமைனிங் இது என்னப்பா, சேம். இதை வந்து 1 to the power 6 இருக்கு, அப்போ என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆல்மோஸ்ட் 1.1 வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 0.8 சம்திங் கிடைக்கும். அப்போ இன்டூ 54, அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ இன்னும் லாஸஸ் என்ன தான் ஆயிருக்கும்னா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 52 கிட்ட அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். இங்கே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இங்கே டிக்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு 52 சம்திங் கிடைக்கும். அப்போ 52, அடுத்ததா இங்கே ஒரு 30. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா சார், இதுக்கான ஃபைனல் ஆன்சர் ஆல்மோஸ்ட் இதுக்கு கால்சி தேவைதான்ப்பா, ஆனாலும் உங்களால் எலிமினேட் பண்ணிக்க முடியும். லாஸஸை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் கேஸ் 1ல எவ்வளோ லாஸ் பார்த்தீங்க, கேஸ் 1ல எவ்வளோ லாஸஸ் வந்துச்சு,
கேஸ் 1 இருந்தா 70 வாட்ஸ்ன்னு சொன்னா, ஸோ கேஸ் 1 இருந்தா 70 வாட்ஸா, இந்த கேஸ் 2ல அதை விட அதிகமான லாசஸ் வந்திருக்கும். ஓகேயா, ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம V/F ரேஷியோவை சேமா மெயின்டைன் பண்ணல. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் V/F ரேஷியோவை சேமா மெயின்டைன் பண்ணல. அட் த சேம் டைம் என்ன ஆயிருக்கு V/F ரேஷியோ, ஃபர்ஸ்ட் கேஸ்ல V/F ரேஷியோ 4 இருந்துச்சு, செகண்ட் கேஸ்ல V/F ரேஷியோ 4.5 இருக்கு. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் தானே இது சொல்லுது, V/F ரேஷியோன்றது ஃப்ளக்ஸ் தானே சொல்லுது. அப்போ அதிகமான ஃப்ளக்ஸை எடுத்துக்கிச்சு, அப்போ அதிகமான ஃப்ளக்ஸ் எடுத்துக்குதுன்னா அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் லாசஸ் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேயா, ஸோ மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக தானே போயிருக்கு, அப்போ அதிகமான ஃப்ளக்ஸ் தானே எடுத்திருக்கு, அப்போ அதிகமான லாசஸ் தான் நமக்கு நடந்திருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ தேர்ஃபோர் லாசஸ் இன்க்ரீசஸ். ஓகேயா, அப்போ தேர்ஃபோர் லாசஸ் வில் பிகம் இன்க்ரீசஸ். ஸோ எஸ், இந்த இடத்துலையும் அங்கே 70 வாட்ஸ் லாஸ் வந்துச்சா, அங்கே 70 வாட்ஸ் இல்லை லாஸ், அப்போ இந்த கேஸில் லாசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82.6 வாட்ஸாக இருக்கும். ஓகேயா, ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம்ப்பா, இது ரொம்ப கஷ்டம்னு இல்லை. ஸோ ஒரு வேளை நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா இதை மட்டுமே நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறப்ப இப்படி கூட கேட்பாங்க. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸை தனியாக கொடுத்துருக்கலாம், எடி கரண்ட் லாஸை தனியாக கொடுத்துருக்கலாம். ஃபார் 250 வோல்ட்டுக்கு, அதாவது 240 வோல்ட்டுக்கு 240 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் சப்ளைக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எடி கரண்ட் லாஸை தனியாக கொடுத்துட்டு, ஸோ அடுத்ததா அதையே என்னோட இந்த பர்டிகுலர் கேசஸ்க்கு டோட்டல் ஐரன் லாஸை கேட்டாலும் சரி, இல்லை நான் WH WE தான் தனியாக கேட்பேன்னாலும் தனியாகவும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதை தனித்தனியாக ஆட் பண்ணாமல் சொன்னீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் லாசஸ் தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ உங்களுக்கு 90% கேஸ் 1ல் தான்ப்பா கேட்பாங்க. கேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் ரேரு தான். பட் அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒருவேளை கேட்டாலுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸை செக் பண்ணுங்க, ஃப்ளக்ஸை செக் பண்ணி அதுக்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லாசஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா கேஸ் 2வை விட எனக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கேஸ் 1 விட கேஸ் 2 டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ அடுத்ததா இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், இந்த ஒரு ப்ராப்ளமா பார்ப்போம். இது கேஸ் 2 தான், கேஸ் 2 தான், ஆனால் அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நீங்களுமே ஆன்சர் பண்ணலாம். டியூரிங் த ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், during the normal operation, நார்மலா ஒரு ஆப்ரேஷன் நார்மலா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். during normal operation of transformer is assumed to be suddenly. ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், சடனா என்ன பண்றேன்னா frequency is become maintained constant, okay, frequency is maintained constant but voltage becomes varied. Voltage varies, then iron loss is depends on what? Okay, so then iron loss என்ன ஆச்சு, depends on லாம் கேட்கல. iron loss is what happen, increase ஆகுதா? iron loss is A, increase. B வந்து பர்டிகுலரா இல்லை ஐரன் லாஸ் வேணாம், ஐரன் லாஸ்னால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ தென் என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கேட்குறேன். தென் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், ஓகே. ஸோ ஸோ டியூரிங் நார்மல் ஆப்ரேஷன் இருக்குப்பா, டிரான்ஸ்ஃபார்மரை நார்மலாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சடனாக ஃப்ரீக்வன்சியை வந்து நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், வோல்டேஜை மட்டும் நான் வேரி பண்ணுறேன்.
ஓகேயா, வோல்டேஜை மட்டும் நான் வந்து வேரி பண்ணுறேன். தென் ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் என்ன அப்படின்றதும் கேட்குறேன். ஸோ அடுத்ததாக ஐரன் லாஸஸ் என்னன்னு கேட்குறேன். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரிசிஸ், தென் ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் அண்டு டோட்டல் ஐரன் லாஸஸ். ஓகே, இதுதான். ஸோ இதுதான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்ன ஆச்சு, ஐரன் லாஸ் என்னவாச்சு. ஓகே, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்னவாகுது, ஐரன் லாஸஸ் என்னவாகுது. இங்க பாருங்க, இது கேஸ் 1 கேஸ் 2 பாருங்க. during the normal operation, okay, so assume V1 is V rated, F1 is F rated. okay, நார்மலா ஆப்ரேட் ஆகுதுன்னா இதுதான் பார்த்தோம். நார்மலா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா இதுதான் அர்த்தம். கேஸ் 1ல V rated F rated இருக்கு. ஸோ ஃப்ளக்ஸ் பியும் என்னவா இருக்கும், ஃப்ளக்ஸுமே ஃப்ளக்ஸ் ரேட்டடா இருக்கும். ஸோ அடுத்ததா என்ன பண்ணியிருக்காங்க, சடனா frequency maintained constant, F is become F rated only. F வந்து F rated தான் இருக்கு. ஸோ வோல்டேஜ் மட்டும் என்னவாகுது, வேரிஸ். அப்போ வோல்டேஜ் வேரி ஆச்சுன்னா என்னவாகும், டெஃபினட்டா ஃப்ளக்ஸ் வேரிஸ். அப்போ இது என்ன கேஸ், this is V by F not constant. case 2 correct. This is case 2, V by F is not constant. so இப்போ இதுக்கு ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எடி கரண்ட் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி, ஐரன் லாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நேத்து தானே பார்த்தோம். ஸோ கேஸ் 2ஓட ஃபார்முலாவை தனியா பாருங்களேன். கேஸ் 2ஓட ஃபார்முலாவை தனியா பாருங்களேன். ஸோ W ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதியிருக்கேன், ஜஸ்ட் அதனால அதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, WH. ஸோ WH ஓட கேஸ் 2 A V to the power 1 power 6 F. இது வந்து கேஸ் 1 இல்லை, திஸ் இஸ் வாட் கேஸ் 1. சாரி, இது கேஸ் 1. ஹிஸ்டரிசிஸ் லாஸ்லயே என்னோட கேஸ் 2 இது. இதுதான் கேஸ் 2. சாரி, இது ஹிஸ்டரிசிஸ் லாஸோட கேஸ் 2, இது ஹிஸ்டரிசிஸ் லாஸோட கேஸ் 1. இது எடி கரண்ட் லாஸோட கேஸ் 1, இது என்னோட எடி கரண்ட் லாஸஸோட கேஸ் 2. ஓகேயா, ஸோ என்னோட எடி கரண்ட் லாஸஸோட கேஸ் 2. ஓகே, இங்க பாருங்க, frequency becomes constant ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்குங்க, இந்த ஃபார்முலா எழுதிக்குங்க. WH A V to the power 1 power 6 F V to the power minus 0.6. ஸோ இதுதான ஃபார்முலா. ஓகேயா, ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ். அடுத்ததா எடி கரண்ட் லாஸுக்கு என்ன ஃபார்முலா, BV ஸ்கொயர் தானே. இங்க பாருங்க, இதோட ஃபார்முலா A V to the power 1 power 6, அடுத்ததா BV ஸ்கொயர் பிளஸ் BV ஸ்கொயர். கிளியரா, இதுதானே என்னோட கேஸ் 2 ஃபார்முலா. இதுதானே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, frequency is rated, அப்போ frequency is constant. அப்போ இது என்ன பண்ணிடுங்க, கான்ஸ்டன்டா மாத்திடுங்க. ஓகே, இப்போ இது கான்ஸ்டன்ட். அப்போ WI என்னவா இருக்கு, A V to the power 1 power 6, அடுத்ததா B V to the power ஸ்கொயரா இருக்கு. கரெக்டா? சரி, இதை மோர் ஆர் லெஸ் நான் என்ன சொல்லலாம், இது 1 power 6 இங்க ஒரு V ஸ்கொயரா. அப்ப என்ன சொல்லலாம், அப்ப என்னோட WIA directly proportional to the V square ன்னு சொல்றேன். ஓகேயா, சோ அப்போ என்னோட WIA என்னவா ஆயிடுதுன்னா directly proportional to the V square. அப்போ வோல்டேஜ் வந்து டபுள் பண்ணிருந்தீங்கன்னா ஐரன் லாஸ் 4 டைம்ஸா இருக்கும். வோல்டேஜ் half அனா மாத்திருந்தீங்கன்னா ஐரன் லாஸ் 1/2 அனா மாறி இருக்கும். ஓகேயா, ஸோ வோல்டேஜை நீங்கள் டபுள் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுது, என்னோட வோல்டேஜை ஹாஃப் அனா மாத்துறீங்கன்னா என்னவாகுது அப்படின்றது இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ பாருங்க, என்னோட டோட்டல் ஐரன் லாஸஸ் என்னவாகும்னா, இட் இஸ் வோல்டேஜ் எவ்வளோ நீங்கள் வேரி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு வேரி ஆகும். நான் இந்த கேஸில் வோல்டேஜை ஹாஃப் அனா மாற்றினேன், ஸோ 0வா மாற்றினேன், அந்த பேராமீட்டர் எதுவுமே நான் சொல்லலப்பா. ஓகேயா, ஜஸ்ட் நான் இந்த எக்ஸ்பிரஷனை தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எப்போ எனக்கு கேஸ் 2 அக்கர் ஆயிட்டு ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்டா வருதோ, எப்போ எனக்கு கேஸ் 2 அக்கர் ஆயிட்டு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்டா வருதோ, அப்போ என்னோட ஐரன் லாஸஸ் வெறும் வோல்டேஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, எப்போ என்னோட கேஸ் 2 அக்கர் ஆயிட்டு
frequency கான்ஸ்டன்டா வருதோ அப்ப என்னோட ஐரன் லாசஸ்ன்றது கான்ஸ்டன்ட் v ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகே, இதை வேணும்னா நீங்க நோட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புரியுது இல்லை, இந்த நோட் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஓகேயா, இதை நம்ம எழுதலாமா? ஓகேயா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். நோட் when case 2 frequency constant case 2 occurs, frequency is constant, maintained constant, so Wi is directly proportional to the v square. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அப் டு திஸ் புரியுது இல்லப்பா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். அதாவது கேஸ் 2 வருது, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஐரன் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் தான்ப்பா. ஸோ அடுத்தது போலாமா? அப் டு திஸ் என்னோட மேஜர் லாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேயா, என்னோட கோர் லாஸ், அடுத்ததா காப்பர் லாஸ். கோர் லாஸ் காப்பர் லாஸ்ன்ற 2 லாசஸ் முடிஞ்சிச்சுப்பா. அடுத்ததா மைனர் லாசஸ் தான். ஓகேயா, ஸோ மைனர் லாசஸ்க்குள்ள போலாம்ல. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மைனர் லாஸை நீங்க பாத்தீங்கன்னா which is stray load loss. ஓகேயா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மைனர் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே லோட் லாஸ். சார் ஸ்ட்ரே லோட் லாஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆக்சுவல் பவர் சிஸ்டம்ல ஸ்ட்ரே லோட் லாஸ்ன்றது விச் இஸ் ஆல்வேஸ் 1%க்கு கீழே தான் இருக்கும். ஓகேயா, என் பவர் சிஸ்டம்ல ஸ்ட்ரே லோட் லாஸ்ன்றது எப்பவுமே 1%க்கு கீழே தான் இருக்கும். ஸோ இது எப்பவுமே இன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இட் இஸ் 0.5% ஆஃப் ஃபுல் லோடு அவுட்புட்டா இருக்கும். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகேயா, 0.5% ஆஃப் ஃபுல் லோடு அவுட்புட். ஓகேயா, எதுனா ஸ்ட்ரே லோட் லாஸ் 0.5% ஆஃப் ஃபுல் லோட் அவுட்புட். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரே லாஸோட அவுட்புட். ஓகே, பொதுவாக ஸ்ட்ரே லாஸை பொதுவாக உங்களுக்கு கேட்குறாங்க. ஸ்ட்ரே லாஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸ்ட்ரே லாஸ் வந்து என் மெஷின்ஸில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா மேக்ஸிமமே 1% தான். என்னோட மேக்ஸிமம் அவுட்புட் ஆஃப் த ஜெனரேட்டர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஜெனரேட்டர் வந்து 100 MVA ஜெனரேட்டர் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 100 MVA டிரான்ஸ்ஃபார்மரா இருக்குன்னா, ஸோ அதில் வந்து ஸ்ட்ரே லாஸ் எவ்வளோவா இருக்கும்னா 100 MVAல 0.5%. அப்போ விச் இஸ் 0.5 MVA லாசஸ் வந்து ஸோ அதில் ஸ்ட்ரே லாசஸாக நடக்கும். ஓகே, 0.5 MVAன்றது ஸ்ட்ரே லாஸாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரே லாஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வழியில ஸ்ட்ரே லாஸ் நடக்கும்னா, காப்பர் வயர்ல ஒரு ஸ்ட்ரே லாஸ் நடக்கும், டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்லயும் ஒரு ஸ்ட்ரே லாஸ் நடக்கும். ஓகேயா, ஸோ இந்த ஸ்ட்ரே லாஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு காப்பர் ஸ்ட்ரே லோட் லாஸ், அடுத்ததா ஐரன் ஸ்ட்ரே லாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பர் ஸ்ட்ரே லாஸை பார்ப்போம், அடுத்ததா ஐரன் ஸ்ட்ரே லாஸை பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம்ல. ஸோ ஒரு ஒயர்ல கரண்ட் போச்சுன்னாப்பா, ஒரு ஒயர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி என்ன கிரியேட் ஆகும்? டெஃபினட்டா ஒரு ஏசி கரண்ட் போகிறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? இட் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? அதோட ஓன் கண்டக்டரையே கட் பண்ணுமா? எஸ், இட் இஸ் கோயிங் டு கட் இட்ஸ் ஓன் கண்டக்டர். Correct. This is what self-induced EMF, E self.
ஓகேயா? ஸோ இ செல்ஃப் இன்டியூஸ் ஆகுது. இந்த இ செல்ஃப் எப்பவுமே என்ன பண்ணும்? இட் அப்போசஸ் த கரண்ட். ஓகேயா? இது அப்போஸ் பண்ணது இல்ல, இது என்னோட கரண்ட் அப்போஸ் பண்ணது இல்ல. இதனால என்ன ஆகும்னா இட் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சார் அப்போசிஷன் அதிகமாகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எதை மீன் பண்ணுது? லாஸ் தான் மீன் பண்ணுது. திஸ் இஸ் வாட் ஸ்ட்ரே லாஸ். புரியுதா? ஒரு காப்பர் ஒயர்ல ஒரு கரண்ட் தான்ப்பா போகுது. ஒரு நார்மல் காப்பர் ஒயர்ல ஒரு ஏசி கரண்ட் போயிட்டு இருக்கான்ப்பா. ஸோ பிகாஸ் ஆஃப் த கரண்ட் ஒரு செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டக்டர்லயே இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் இந்த உருவாக காரணமா இருந்த கரண்ட் அப்போஸ் பண்ணுவான்ல, அதை அப்போஸ் பண்றான். அது அப்போசிஷன்றதுனால கரண்ட் குறையுது. அப்போசிஷன் அதிகமாகுது இல்ல, அப்ப பாத்துல கரண்ட் குறையுது. அப்ப பாத்துல கரண்ட் குறையுதுன்றத நான் என்ன எது மூலமா சொல்லுவேன்? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு தானே சொல்லுவேன். அதாவது என் பாத்துல கரண்ட் குறையுதுன்றத ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே சொல்லணும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அடுத்ததா ஃபர்தரா என்ன சார் நடந்திருக்கும்? கரெக்டா? அப்ப லாசஸ் இன்க்ரீஸ் ஆயிருதானே இருந்திருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது இட் இஸ் நத்திங் பட் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகுது தானே எனக்கு மீன் பண்ணுது. அதை தான் நான் சொல்றேன், இங்க லாசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன சார் பண்ணலாம்? டு ரெடியூஸ் த ஸ்ட்ரே லாசஸ். ஓகேயா? டு ரெடியூஸ் திஸ் ஸ்ட்ரே லாசஸ். ஒரு நிமிஷம்ப்பா, பேஜ் ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. டு ரெடியூஸ் காப்பர் ஸ்ட்ரே லாஸ் என்ன பண்ணணும்? இந்த காப்பர் ஸ்ட்ரே லாஸை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காப்பர் ஸ்ட்ரே லாஸை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எப்படி நான் குறைக்கிறது? எஸ், அது எப்படி நம்ம குறைக்கலாம்? ஸ்ட்ராண்டிங் யூஸ் பண்ண, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணலாம். சார் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்னா நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன்ல. ஸோ சின்ன சின்ன ஸ்டாண்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸை யூஸ் பண்ண என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னவாகும்? குறையும். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்னோட ஸ்ட்ரே லாஸஸும் குறையும். டு ரெடியூஸ் காப்பர் ஸ்ட்ரே லாஸஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் instead of solid conductor. நீங்க வந்து சாலிட் கண்டக்டர்ஸை யூஸ் பண்றீங்களாப்பா, அதை எடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரே லாஸை குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ காப்பர் ஸ்ட்ரே லாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததா ஐரன் ஸ்ட்ரே லாஸ். ஓகே, இந்த இடத்துல ஐரன் ஸ்ட்ரே லாஸ்னா என்ன சார்? நம்ம லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்னு ஒருத்தனை பார்த்தோம்ல. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்னா என்ன பண்ணுவான்? எந்த வேலையும் பண்ண மாட்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அவனோட ஃப்ளக்ஸ் செகண்டரியை போகாம பிரைமரியிலேயே கட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அவன் தான் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். பாருங்க, செகண்டரியே போகாம பிரைமரியே கட் பண்றான். அப்ப என்ன ஆகுது? பிரைமரி காயில்ல என்னோட கோர்ல இஎம்எஃப் வருது. ஓகே, அப்ப பிரைமரியோட கோர்ல எனக்கு இஎம்எஃப் வருது. ஸோ இப்போ இந்த ஐரன் ஸ்ட்ரே லாஸுக்கான ரீசனே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் சார். ஓகேயா? ஸோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல இதை எழுதிக்குங்க, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இன்டியூசஸ் இஎம்எஃப். on the iron part of the transformer. ஓகேங்களா? ஸோ ஐரன் பார்ட்ல நீங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த லாஸ் தான் நான் என்னன்னு சொல்றேன்னா which is stray loss. ஓகேயா? இந்த லாஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ரே லாஸ். அகைன் இந்த லாஸை நம்ம எப்படி குறைக்கலாம்னா, எஸ்
நம்மளோட ஷெல் வைண்டிங் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஹை விண்டோ ஃபேக்டர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ குறைக்க தான் முடியும், பட் ஸ்டில் இந்த லாஸஸும் நமக்கு இருக்க தான் இருக்கும். இந்த ரெண்டு லாஸஸ்ன்றது எந்த மிஷின்லையுமே இருக்கும்பா. இந்த ஸ்ட்ரே லாஸஸ்ன்றது எல்லா மிஷின்ஸ்லையுமே இருக்கும். அது ஆல்மோஸ்ட் 1% தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேயா? ஸோ அப் டு திஸ் என்னோட பர்டிகுலர் லாஸ், இந்த ஸ்ட்ரே லாஸஸும் முடிஞ்சிச்சு. அடுத்ததா ஃபைனலா என்னோட மைனர் லாஸ் என்னன்னா, தட் இஸ் டைஎலக்ட்ரிக் லாஸ். ஓகேயா? டிரான்ஸ்ஃபார்மரோட டைஎலக்ட்ரிக் லாஸ். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டைஎலக்ட்ரிக்கை யூஸ் பண்றோம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்துருப்பீங்க. சரி, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆயில் பார்த்துருக்கீங்க தானே? டிரான்ஸ்ஃபார்மர் டேங்குக்குள்ள ஆயில் இருக்கும். அட் த சேம் டைம் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னோட வைண்டிங்க்கு பிட்வீன்ல இன்சுலேஷனும் இருக்கும். ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலும் ஒரு இன்சுலேஷன் தான், வைண்டிங்க்கு பிட்வீன்லயும் ஒரு இன்சுலேஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டு இடத்துல நம்ம இன்சுலேஷன்ஸ் யூஸ் பண்றோம். அந்த ரெண்டு இன்சுலேஷன்ஸை நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். அடுத்ததான் அந்த இன்சுலேஷன்ல நடக்கிற லாஸஸை பார்ப்போம். அடுத்ததான் இன்சுலேஷன்லயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன, அடுத்ததா அதுல போலரைசேஷன்ன்றது என்ன, டைஎலக்ட்ரிக்னா என்ன அப்படின்ற 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா ஃபர்தரா இன்னும் நமக்கு கெப்பாசிட்டரை பார்க்குறப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இன்சுலேட்டர் என்ன, டைஎலக்ட்ரிக் என்ன, கண்டக்டர் என்ன அப்படின்றத பத்தி இப்போ கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் லாஸை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும். பர்டிகுலரா இந்த டைஎலக்ட்ரிக் லாஸ்ன்றது எங்க நடக்குதுன்னா இன்சுலேஷன்ல நடக்கிற லாசஸ் தான். ஓகே, டைஎலக்ட்ரிக் லாசஸ் occurs in the insulation material. ஓகே, என்னோட இன்சுலேஷன் மெட்டீரியல்ல அக்கர் ஆகிற லாசஸ் தான் பாது. ஓகே, டைஎலக்ட்ரிக் லாஸ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் லாசஸ் இன் த இன்சுலேஷன் மெட்டீரியல். ஸோ என்னோட இன்சுலேஷன் மெட்டீரியல்ல இருக்கிற லாசஸ் தான் நம்மளோட டைஎலக்ட்ரிக் லாஸ். ஓகே, அடுத்ததா இன்சுலேஷன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இன்சுலேஷன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டு டைப் ஆஃப் இன்சுலேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆயில் இன்சுலேஷன், இன்னொன்னு சாலிட் இன்சுலேஷன். டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் நம்ம கிளாஸ்ல கூட பார்த்தோம்ல, சாண்ட்விச் வைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வைண்டிங் பார்த்தோம்ல, கன்சீல்டு வைண்டிங், சாண்ட்விச் வைண்டிங் சொல்லிட்டு. அதிலெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், இன்சுலேஷனை ஹை வோல்டேஜ் வைண்டிங்க்கும் லோ வோல்டேஜ் வைண்டிங்க்கும் இடையில நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. எஸ், தட் இஸ் அ சாலிட் இன்சுலேஷன். அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட வயரையே, என்னோட வைண்டிங்கையே நான் ஆயிலுக்குள்ள தான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கையே ஆயிலுக்குள்ள தான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதுவுமே ஒரு இன்சுலேஷன் தான். அப்போ தேர்ஃபோர் ரெண்டு இன்சுலேஷன்ஸ் இருக்கும் காமனா. ஒன் இஸ் சாலிட் இன்சுலேஷன். ஓகேயா? ஸோ அடுத்ததா லிக்விட் இன்சுலேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். இப்போ இங்க நம்ம நிறைய டைப் ஆஃப் சாலிட் இன்சுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாலிட் இன்சுலேஷன்ன்றது அதோட ரேட்டிங்கை பொறுத்தது. நீங்க வந்து ஹை வோல்டேஜ்க்கு யூஸ் பண்றீங்களா, மீடியம் வோல்டேஜ்க்கு யூஸ் பண்றீங்களா, எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்ல யூஸ் பண்றீங்களா, அதை பொறுத்து ரெசின்ஸ்ல இருந்து என்னோட பிரஸ் போர்டு, கார்போர்டு நிறையவே நம்ம இன்சுலேஷனா யூஸ் பண்றோம். ஜஸ்ட் அதை நம்ம பார்ப்போம். ஓகே, சாலிட் இன்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த சாலிட் இன்சுலேஷன்ஸ் எங்க இருக்கும்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுலயே டவுட் வரும்ல, சாலிட் இன்சுலேஷன்ஸ் எங்க இருக்கும்னா இட் இஸ் பிட்வீன் த ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் வைண்டிங். இட் இஸ் between high voltage and low voltage windings. ஓகே, என்னோட ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் வைண்டிங்ஸ் இருக்கான்லப்பா, அவனுக்கு இடையில இருப்பான். ஓகே, ஸோ இப்போ இந்த சாலிட் இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நம்ம எழுதுறோம். ஃபார் மீடியம் வோல்டேஜா இருந்தா, மீடியம் வோல்டேஜஸ்க்கு என்ன யூஸ் பண்றோம்னா பிரஸ் போர்டு, ஆர் கார்ட்போர்டு.
ஓகே மீடியம் வோல்டேஜுக்கு. ஸோ மீடியம் வோல்டேஜ்னா பிட்வீன் lesser than 132 kV, less than 132 kVs. ஸோ அடுத்ததா ஒரு நிமிஷம். ஸோ அடுத்ததா ஸோ ஃபார் ஹை வோல்டேஜ்க்கு so high voltage na which is greater than 220 kV, okay illa less than 220 kV, okay less than 220 kV. so which is high voltage ku nama enna use pandrona backlight use pandrom. so aduve for extra high voltage which is greater than 220 kV, so idhukku nama enna use pannalamna cellulose use pandrom. ஸோ இன்னும் அதிகமாக போகிறப்போ, ஸோ இன்னும் அதிகமாகவும் போகிறப்ப இல்லைன்னா ஒரு ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம இருந்துச்சுன்னா, ஃபார் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் இஸ் ரெசின்னா இருக்கும். ஓகே ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்சுலேஷன்ஸ் என்னவா இருக்கலாம், ஸோ எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜில் என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ ஹை வோல்டேஜஸில் என்ன இன்சுலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த ரெசினை உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பிகாஸ் நிறைய கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே ஸோ இந்த ரெசின் திங் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இது என்னோட இன்சுலேஷன். இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் இதெல்லாம் யூஸ் பண்றோம்னு நான் சொல்றேன். ஓகேயா இப்போ இந்த இன்சுலேஷன் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்பா? எஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட லோ வோல்டேஜ் வைண்டிங் இந்த சைட்ல இருப்பாரு, கரெக்டா? திஸ் இஸ் எல்வி வைண்டிங். அடுத்ததா இந்த சைட்ல ஹெச்வி வைண்டிங் இருக்கும். ஸோ இன் பிட்வீன்ல தான் நம்ம இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே இன் பிட்வீன் இட் இஸ் இன்சுலேஷன். ஓகே இன் பிட்வீன்ல தான் இன்சுலேஷன் இருக்கும். இந்த இடத்துல இந்த இன்சுலேஷன்ஸ் என்ன ஆகலாம்னா இட் மே பிகம் போலரைசேஷன். இந்த மாதிரி அயனிய வரும். இன்சுலேஷன்ன்றது அதுக்குள்ள எந்த அயான்ஸும் இருக்காதுப்பா நார்மல் ஸ்டேட்ல. அது ஒரு இன்சுலேட்டரா இருக்கிற வரைக்கும் அதுல வந்து எந்த அயான்ஸும் இருக்காது. whenever it get polarized, if insulation is polarized, it becomes dielectric. ஓகேயா ஸோ ஒரு இன்சுலேஷன் போலரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு தான் டைஎலக்ட்ரிக். போலரைசேஷன்ன்றது இட் இஸ் நத்திங் பட் அயனியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ போலரைசேஷன் இட் இஸ் நத்திங் பட் அயனைசேஷன். ஓகேயா ஸோ ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது இன்சுலேஷன்ன்றது ஒரு ரேஞ்ச் இருக்கும்பா. இன்சுலேஷன் 220 kV தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, 220 kVக்கு மேலே போனால் பேக்லைட் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. அப்போ ஒருவேளை நீங்க 220 kVக்கு மேலே போயிட்டீங்க, 220 kVக்கு மேலே போயிட்டீங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் போயிட்டீங்க, பட் ஸ்டில் நீங்க பேக்லைட் தான் யூஸ் பண்றீங்க. ஓகே நீங்க இன்சுலேஷனை செல்லுலோஸா மாத்தல. ஸோ இன்சுலேஷனை செல்லுலோஸா மாத்தாததுனால பேக்லைட்டையே யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே அயனைசேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே அது என்னவா மாறிடும்? டைஎலக்ட்ரிக்கா மாறிடும். ஒன்ஸ் டைஎலக்ட்ரிக்கா மாறிடுச்சுனாலே டெஃபினட்டா அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா கரண்ட் லீக்கேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கண்டக்டர் வந்து ஒரு இன்சுலேட்டர் வந்து டைஎலக்ட்ரிக்கா மாறின உடனே அது வழியா கண்டக்டரை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். பட் அந்த கரண்ட் வந்து கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லக்கூடாது, அந்த கரண்ட்டுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். நம்ம கெப்பாசிட்டர்ல எல்லாம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் படிப்போம். பிகாஸ் கெப்பாசிட்டர்னா என்னப்பா, ரெண்டு டைஎலக்ட்ரிக் பிளேட்ஸ், அதாவது ரெண்டு பிளேட்ஸ் இன் பிட்வீன் டைஎலக்ட்ரிக்கால நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் கெப்பாசிட்டரோட டெஃபினிஷனே.
கரெக்டா? ரெண்டு parallel plate டயலெக்ட்ரிக்கு அக்ராஸா நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது தானே கெபாசிட்டர். அப்ப இன் பிட்வீன் டயலெக்ட்ரிக் இருக்குல்ல, அப்ப அந்த டயலெக்ட்ரிக்ல போற கரண்ட்டுக்கு பேரு தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். therefore கெபாசிட்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டுக்கு பேரும் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் தான். ஓகேயா? சோ இன்சுலேஷன் போலரைஸ் ஆனதுக்கு அப்புறமா டயலெக்ட்ரிக்கா மாறுது. therefore displacement current will takes place. current flows. புரியுதா? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் என்னவாக ஆரம்பிக்கும்னா போக ஆரம்பிச்சிரும். ஸோ சிம்பிளா எப்ப எதனால இது நடக்குது? நீங்க பேக்லைட் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும், பேக்லைட் யூஸ் பண்றீங்க, பட் ஸ்டில் உங்களோட வோல்டேஜ் அதிகப்படுத்திட்டே போறீங்க. அதிகப்படுத்திட்டே போனதுனால இன்சுலேஷன் அதோட அயனைசேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்சுலேஷனால அதுக்கு மேல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போ அயனைசேஷன் நடக்குது. அயனைசேஷன் நடந்ததுனால டயலெக்ட்ரிக்கா மாறுது. இன்சுலேட்டர் டயலெக்ட்ரிக் அப்படின்ற நேமுக்கு வந்துருது. ஸோ இப்போ ஒரு டயலெக்ட்ரிக்கா ஆச்சுனாலே அது வழியா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேயா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டை நம்ம பின்னாடி அந்த லோடு லாஸ் ஆங்கிளை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இதை நான் ஒரு 3 கேசஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ் 1ல அதாவது நீங்க சொன்ன வோல்டேஜுக்கு கீழே இருக்கிறப்போ என்ன நடக்குது, பர்டிகுலரா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது, ரொம்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க சார், ஒருவேளை ஸ்டில் இன்னமும் நீங்க 220 kVன்னு சொல்லிட்டு 765 kVல யூஸ் பண்றீங்கன்னா 765 kVல என்ன நடந்துருன்னா பிரேக் டவுன் அப்படின்றது நடக்கும். இந்த டயலெக்ட்ரிக்கே பிரேக் டவுன் ஆயிடும். அப்போ இந்த இடமே ஃபுல்லா வேனிஷ் ஆயிடும். இந்த ரெண்டுமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அப்புறமா நார்மல் கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் தானே போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறமா அதுல நார்மல் கரண்டே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இதை நம்ம 3 கேசஸா நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட வோல்டேஜ் இம்ப்ரெஸ்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஸ் அதாவது ஃபோர்ஸ் ஆன வோல்டேஜ். ஓகே, ரொம்ப ஃபோர்ஸபிளி எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னா எதுவும் இருக்காது. இதுதான் கேஸ் 1. இம்ப்ரெஸ்டு வோல்டேஜ் is 0. okay, V impressed is 0. இதோட அட்டாமிக் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டயலெக்ட்ரிக்கோட அட்டாம், டயலெக்ட்ரிக் ஆட்டம். சரி, இப்போ இது இன்சுலேட்டர்ல, இது இன்சுலேட்டரோட ஆட்டம். இன்சுலேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கும். அடுத்ததா எலக்ட்ரான்ஸ். இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதுக்கான ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இவனோட ஃபோர்ஸஸ், இவனோட ஃபோர்ஸஸ், இவனோட ஃபோர்ஸஸ் ரெண்டுமே ஈக்குவல். இந்த 3 ஃபோர்ஸஸுமே ஈக்குவலா இருக்கும். நியூக்ளியஸ் அட் த மிடில் ஆஃப் த போர்ஷன். அப்ப இந்த ஆட்டம்ன்றது என்னவா இருக்கும்னா, ஆட்டம் இஸ் இன் நியூட்ரல் ஸ்டேட். ஓகே, ஆட்டம் இஸ் அட் நியூட்ரல் ஸ்டேட். So no electric field, no energy storage. electric field இங்க இருக்காது. no energy stored. ஓகேங்களா? இது கேஸ் 1. அதாவது இம்ப்ரெஸ்டு வோல்டேஜ் இஸ் 0. நீங்க வாங்கின இன்சுலேஷனை அதுக்கான பிரிஸ்கிரைப்டு லிமிட்ல யூஸ் பண்றீங்க. ஓகேயா? அதுக்கான பிரிஸ்கிரைப்டு லிமிட்ல யூஸ் பண்றீங்க. தட் இஸ் நத்திங் ராங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூஸ், ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேயா? இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து பாசிவ் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இப்போ இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து பாசிவ் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகல இன்சுலேஷன் மெட்டீரியல்ல. ஓகே, அடுத்த கேஸ், கேஸ் 2. ஒரு நிமிஷம் பா. ஓகே, கேஸ் 2 என்ன? கேஸ் 2ல எஸ் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 0 lesser than V impressed lesser than V breakdown. ஆக்சுவலா ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா பிரேக் டவுனே ஆயிடும்னு சொன்னேன்ல, அதுல இருந்து
இந்த இம்ப்ரெஸ்டுக்கு வருது. ஓகே, இன் பிட்வீன் இப்போ என்ன பண்றீங்க, நீங்க வாங்கின இன்சுலேஷன் 220, பட் ஆனா ஒரு 220க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, 220க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ விச் இஸ் 440. ஓகே, 440க்கு மேல போல 440க்கு வரைக்கும் நீங்க ஆப்ரேட் பண்றீங்க. அப்ப இந்த ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னா, இட் அஃபெக்ட் த சிமெட்ரி ஆஃப் ஆட்டம். என்னோட ஆட்டமோட சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணிருக்கும். முன்ன பார்த்த மாதிரி தான் ஆட்டம் இருக்குமானா இருக்காது. நியூக்ளியஸ் மட்டும் தான் ஒரே பொசிஷன்ல இருக்குமே தவிர எலக்ட்ரான்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். எலக்ட்ரான்ஸ் இங்க வந்திருக்கும், இன்னொன்னு இங்க வந்திருக்கும், இன்னொன்னு இங்க வந்திருக்கும். இப்ப பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சேமா இருக்காது. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க ஒரு டைபோல் மூமெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். எலக்ட்ரிக் டைபோல் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அப்ப தேர்ஃபோர் எலக்ட்ரிக் டைபோல் இருந்துச்சுனாலே டெஃபினட்டா நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. electric dipole moment formation. Okay, அப்போ electric field is exist. Okay, அப்போ in between electric field is created. So இந்த டைபோல்ஸ்ல எனர்ஜி என்னவாக ஆரம்பிச்சிருக்கும், ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்டு as a dipole. Energy stored in the dipoles. Okay, due to this இதனால என்ன நடக்கும், due to this displacement current will take place. The insulation material becomes polarized. Insulation material என்ன ஆயிடுது, polarize ஆயிடுது. Okay, so the insulation material will become polarized and it becomes a dielectric now. ஸோ இப்போ இதுக்கு பேரு இன்சுலேட்டர் கிடையாது, இப்போ இவனோட பேரு டைஎலக்ட்ரிக். ஓகேயா, ஸோ இந்த டைஎலக்ட்ரிக்கோட லாசஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் இன்சுலேஷனை பொறுத்து தான். நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் இன்சுலேஷனோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அதோட டெல்லுன்றது நிறைய இருக்கும் சார். ஓகேங்களா, ஸோ டெல்லுன்றது கம்மியா இருக்கும். விச் மீன் நான் உங்களுக்கு சொல்றேன், டெல்லுன்றது என்னன்னா என்னோட லோட் ஆங்கிளை தான் நான் சொல்றேன். Okay, this is impressed voltage. So இந்த இடத்துல என்னோட reactive power. So இதை ஸ்பிளிட் பண்றேன், இதை கட் பண்ணி இந்த ஆங்கிள் தான், that is del. இந்த டெல்ன்றதை நான் என்ன சொல்லுவேன்னா லாஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, this is del. ஸோ இது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, ஆக்சுவலாக இந்த டெல்லோட ஆங்கிளை வச்சு தான் இதோட குவாலிட்டி ஆஃப் இன்சுலேஷன் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இஃப் குவாலிட்டி ஆஃப் இன்சுலேஷன் இஸ் குட், டெல் வில் பிகம் லெஸ். and tan del will be less. இந்த இடத்துல இந்த tan del அப்படின்றது it is a dielectric ஓட dissipation factor இல்ல dielectric ஓட index அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, tan del dielectric dissipation factor. or index.
ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் கிளாஸை நம்ம எதை பேஸ் பண்ணி எழுதலாம்? which is V impressed into I displacement. அடுத்ததா இது ஒரு reactive componentல, so therefore sin del. That's it. Okay, இதுதான் என்னோட dielectric classes-கான ஒரு representation. ஸோ எப்பவுமே டைஎலக்ட்ரிக் கிளாஸை எதுக்கு டைரக்ட்லா சொல்லலாம்? டைஎலக்ட்ரிக் கிளாஸ் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் தான். ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமான வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக டைஎலக்ட்ரிக் கிளாஸஸ் அதிகமாகிடும். ஓகேயா? நீங்கள் ரொம்ப அதிகமான வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட டைஎலக்ட்ரிக் கிளாஸஸ்ன்றது ரொம்ப அதிகமாக மாறிடும். ஓகே, இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ இது கேஸ் 2. இப்போவும் ஸ்டில் இது என்னவா தான் இருக்குன்னா டைஎலக்ட்ரிக்காக தான் இருக்கு. ஓகேயா? இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கல, பட் பிரேக் டவுன் நடக்கல. ஸோ பிரேக் டவுன் எப்போ நடக்க போகுதுன்னா சார், அதாவது என்னோட வி இம்ப்ரெஸ்டு வந்து கிரேட்டர் தேன் த பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு மேலே போயிடுது. ஓகேயா? வி இம்ப்ரெஸ்டு இஸ் கிரேட்டர் தேன் த பிரேக் டவுன் சார். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கேஸ் 3, when V impressed is greater than V breakdown. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி இதுக்கு முன்னாடி ஆட்டம்குள்ள இருந்தாம்ல எலக்ட்ரானு. ஸோ நியூக்ளியஸ் இங்கே இருந்தா ஒரு எலக்ட்ரான் இங்கே இருந்தா ஒரு எலக்ட்ரானு அதோட ஃபோர்ஸ்ல இருந்து வெளியவே வந்து எலக்ட்ரான் வர ஆரம்பிச்சிருது. ஓகேயா? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துருதுப்பா. ஸோ புரியுதா? லைவ் ஆயிட்டு இருக்கு இல்ல? ஓகேயா? கிளியர் தானே? ஓகே, இப்போ ஃப்ரீ எலக்ட்ரானே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போற கரண்ட் கன்வென்ஷனல் கரண்ட்லாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லாம் கிடையாது. இதுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லாம் கிடையாது, பிரேக் டவுனே ஆயிடும். கண்டக்ஷன் கரண்ட்டே போக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இட் இஸ் a பிரேக் டவுன் ஸ்டேட். ஸோ இதுக்கு பேர் தான் இன்சுலேஷன் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்சுலேஷன் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு சொல்றதுன்றது சிவியர் கண்டிஷன் பா. ஓகேயா? ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டுக்கு லிமிடேஷன்ஸ் இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டா இருக்கிற வரைக்கும் லீக்கேஜா இருக்கும், கரண்ட் வந்து லீக்கேஜ் மாதிரி இருக்கும். ஆனா பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னா ஸோ ஃபுல்லாவே கண்டக்ஷன் தான், லீக்கேஜ்லாம் கிடையாது. இட் இஸ் அ பிரேக் டவுன் ஸ்டேட். கண்டக்ஷன் கரண்ட் வில் ஃப்ளோ. Conduction current will takes place. Okay, conduction current will takes place because of இந்த முறை என்னன்னு சொல்லணும்? ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லணும். இன்சுலேஷன் முடிஞ்சிச்சு, அதை தூக்கி போட்டு வேற பொண்ணு தான் வைக்கணும். பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலேஷன். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணிட்டே இருக்கோம், என்னோட இந்த tan del நம்ம எப்பவுமே செக் பண்ணிட்டே இருப்போம். குவாலிட்டி ஆஃப் இன்சுலேஷன் நம்ம எப்பவுமே செக் பண்ணுவோம். ஸோ இங்க வர்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, ஸோ ரொம்ப அதிகமாக வேல்யூ ஆகுதா, அப்போ என்ன பண்ணணும்? இன்சுலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த இன்சுலேஷனை நம்ம என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். அதே இன்சுலேஷனை ஸ்டில் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பிரேக் டவுன் நடந்துரும். பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா என்னப்பா? ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் தான். ஓகே, பிரேக் டவுன் இஸ் நத்திங் பட் ஃபால்ட். ஓகே, பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா ஃபால்ட் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் த லாசஸ். ஓகே, இதோட என்னோட லாசஸ் கம்ப்ளீட். ஓகே, என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல நடந்த மேஜர் லாசஸ் அண்ட் மைனர் லாசஸ்ன்றது முடிஞ்சிடுது. ஸோ இன்னும் நமக்கு டெஸ்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஸோ அடுத்ததா சப்நெட்ஸ் டெஸ்ட், ஸோ ஆர் பேக் டு பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்ததா ரெகுலேஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ அடுத்த செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸஸில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.